டிஎன்பிஎஸ்சிலேருந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 27 மே 2025. இப்போ வர 27 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம், அதாவது ஜூன் 25 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே என்ன சப்ஜெக்ட் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்குது. அண்டு செகண்ட் பேப்பரில் வந்து சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது செகண்ட் பேப்பரில் அவங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட், நீங்கள் எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த சப்ஜெக்ட் ஏற்ற மாதிரி படிச்சுக்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல் ஓஎம்ஆரில் தான் எழுதணும். பேப்பர் 1, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம். பேப்பர் 2 இருக்குங்க இல்லையா, அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. நம்ம வந்து கம்ப்யூட்டரில் தான் அது எழுதுகிற மாதிரி வரும். ஓகேவா? ஹவு டு அப்ளை அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஓடிஆர் வந்து ரெடி பண்ணியிருக்கணும். நீங்கள் ஆல்ரெடி வந்து குரூப் 4 அதெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஓடிஆரை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணணும். ஓடிஆர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன வேக்கன்சின்னு சொல்லிட்டு. ஸோ நேம் ஆஃப் போஸ்ட் அப்படின்றதுல இவ்வளோ போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? நிறைய போஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ போஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் நிறைய போஸ்ட் இருக்குது. இது ஒன்றுத்துக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அந்த குவாலிஃபிகேஷன் பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே 21 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. எக்ஸப்ட் இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1 இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து 30 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மற்ற எல்லா ஜாபுக்குமே உங்களுக்கு 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன ஏஜ் லிமிட், எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. பொதுவாக 32 வயசு மேக்ஸிமமாக சொல்லியிருக்காங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து வயசு மாறுது, 37 38ன்னு சொல்லிட்டு ஒரு சில போஸ்ட்டுக்கு மாறுது. ஸோ நீங்கள் உங்கள் வயசு பொறுத்து நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதாங்க மெயினு. ஒன்றுத்துக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னால் மஸ்ட்டாக நீங்கள் டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கணும். எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு இதில் உங்களோட குவாலிஃபிகேஷனுக்கு எது ஏற்றாகுதோ அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பேர் வந்து எம்எஸ்சி முடிச்சிருப்பீங்க, ஃபிசிக்ஸில் முடிச்சிருப்பீங்க, ஜுவாலஜியில் முடிச்சிருப்பீங்க. அவங்களாம் வந்து இந்த போஸ்ட்டை பார்க்கலாம். ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர். கெமிஸ்ட்ரிக்கும் நிறைய இருக்குது. எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கும் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி. பயாலஜி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு எந்த போஸ்ட்டோ அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து விஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இதுவுக்கு இந்த விஷன் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் 1 இருக்கணும் ஆர் பெட்டரில் இருக்கணும். இதை பாருங்கள், இந்த போஸ்ட்லேருந்து இந்த போஸ்ட் வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டரில் இருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்கள் விஷன் எதுவோ அதுபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் 3 கொடுத்துருக்காங்க ஆர் பெட்டர். ஸோ உங்கள் விஷன், நீங்கள் இப்போ கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா உங்கள் விஷன் என்னவோ, நீங்கள் கண்ணாடி போடலனாலும் உங்கள் விஷன் ஸ்டாண்டர்ட் 1ல் இருக்கலாம். ஸோ கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா உங்கள் விஷன் ஸ்டாண்டர்ட் 2வா ஸ்டாண்டர்ட் 3யான்னு சொல்லிட்டு உங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் இருக்கும் உங்களோட விஷன் என்னென்னு. அதை வச்சு நீங்கள் ஸ்டாண்டர்ட் 2வா ஸ்டாண்டர்ட் 3யான்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கெல்லாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு கீழே வருது, இப்போ ஜூனியர் பிளானர் இல்லை ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர்னால் ஃபாரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது. அந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு மார்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ தமிழ் வந்து நமக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நம்பர் ஆஃப் கொஸ்டின் எவ்வளோ 100, அதாவது குரூப் 4ல் நம்ம ஆல்ரெடி எழுதியிருப்போம் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100 தான். அதில் வந்து மேக்ஸிமம் மார்க் என்னது 150 வரும் நமக்கு. 100னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குன்னும் போது 100 கொஸ்டின்னா 150 மார்க்கு. இல்லை நீங்கள் மேக்ஸிமம் குவாலிஃபை ஆகிருக்கிற மார்க் எவ்வளோ எது எடுத்துப்பாங்கன்னா 60 மார்க். எஸ்சி எஸ்டி எம்பிசிலாம் நீங்கள் 60 எடுத்திருந்தா, பிசிலாம் 60 மார்க் எடுத்தால் எடுத்துப்பாங்க. அதர்ஸும் அதே 60 மார்க் எடுத்தால் நீங்கள் தமிழில் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு,
இதுக்கு மொத்தம் 25 கொஸ்டின், இதுக்கு மொத்தம் 75 கொஸ்டின். இது ரெண்டுமே சேர்த்தா 100ஆ? ஸோ 100 ஓகேவா? அப்போ மொத்தம் 150 இது ஓகேவா? ஸோ மொத்தம் எவ்வளோ? 150 மார்க்குக்கு இதெல்லாம் உங்களோட குவாலிஃபிகேஷன் மார்க். இந்த இலவாக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டில் செலக்ட் ஆகிடுவீங்க. OMRல தான் இதில் டெஸ்ட் இருக்குது. அண்ட் பேப்பர் 2ல் தான் சப்ஜெக்ட் பேப்பர். நீங்கள் எந்தெந்த டிகிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் அப்ளை பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி படிங்க. இதில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஓகேவா? அண்ட் வந்து இதில் பாருங்கள், இது என்னென்ன ஸ்டாண்டர்டுன்னு இருக்குது பாருங்கள். அதாவது இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் டிகிரி இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு பிஜி டிகிரின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் பாருங்கள் டிகிரி இருந்தால் போதும் ஓகேவா? இதுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க. என்னது? ஜூனியர் மேனேஜருக்கு பிஜி டிகிரி. அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து பிஜி டிகிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்கு பிஜி டிகிரி. அந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அண்ட் என்ன மீடியம் எதில் எக்ஸாம் கேட்பாங்கன்னு இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் ஃபோட்டோ சப்மிட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் தான் இருக்கணும். எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லா இடத்துலையுமே மோஸ்ட்லி இருக்குது ஓகேவா? இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. 38 இடத்துலையுமே இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 100 ரூபாய் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் எல்லாருமே ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து ஓடிஆர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ பிசி, எம்பிசிலாம் இருக்கீங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 3 எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு காசு பெய்ட் பண்ண தேவை கிடையாது ஓகேவா? முதல்ல 3 எக்ஸாமுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்ததுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? பெய்டு காசு வந்து 100 ரூபாய் கட்டி தான் எழுதணும். இப்போ நீங்கள் ஓடிஆர் அப்ளை பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க, எக்ஸாம் வந்து ஒரு 2 எழுதிட்டீங்க, இது 3வது எக்ஸாம்னா நீங்கள் வந்து காசு கட்டணும்னு அவசியம் இல்லை. இல்லை இப்பயும் தான் ஓடிஆருக்கே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு காசு கட்டணும்னு அவசியம் இல்லை நான் ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் எழுதிட்டேன், 4-5 எழுதிட்டேன்னா இதுக்கு நீங்கள் காசு கட்டி எக்ஸாம் எழுதுங்க. இந்த பாருங்கள், ஒன்றுத்துக்குமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டாப்பிக்குமே சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டாபிக் அதுபடி பார்த்து நீங்கள் இந்த சிலபஸில் நீங்கள் படிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஆல் த பெஸ்ட். எல்லாருக்குமே நல்லா படிங்க. இன்னொரு 4 மாதத்தில் எக்ஸாம் வரும். எல்லோரும் நல்லபடியாக எழுதி நல்ல வேலைக்காக போங்க.